திருச்சிக்கு வந்து இடிந்த கோவில்னு ஒரு நாடகம் நடத்த வந்தார் எம்ஜிஆர். அப்போ அதுக்கு நான் போய் டிக்கெட் வாங்கலாம், உள்ளே போனால் டிக்கெட்டே கிடைக்கல. பார்க்காமலே திரும்பி வந்துட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன், என்னடா இது இப்படி பார்க்க முடியாது வருத்தப்பட்டேன். அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது. அதுக்கப்புறம் மாயவரத்தில் இன்னொரு நாடகம் போட்டார். அந்த கால் ஒடிஞ்சு போச்சு பாருங்கள், அந்த 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 நாடகம் அங்கே போட்டார். இங்கே இடிந்த கோயில், அது வந்து இன்பக்கனவு நாடகம் பேர். அந்த இன்பக்கனவு நாடகத்தில் வந்து எனக்கு டிக்கெட் கிடச்சா உள்ளே போய் பார்த்தேன். முதல் அப்போ தான் பார்த்தேன். என்ன அழகான முகம், என்ன அழகான உடற்கட்டு, ஒரு ஆஜானுபாகுவான உடற்கட்டு. அப்படியே பார்த்து வியந்து போயிட்டேன். அப்படியே மனசில் நின்னார் அவர். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு அவரால் நான் என்ன நினச்சேன், சினிமாவுக்கு நம்மளும் நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் 1954 சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்து பார்க்குறேன், எனக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்போ லாய்ட்ஸ் ரோடு தான் அவர் இருந்தார். அந்த வீட்டில் போய் அவர் கண்ணார பார்க்கணுன்னு போவேன். போகும்போதெல்லாம் ஏமாற்றமாக திரும்பி வருவேன். நாளடைவில் ஒரு விரலின்னு ஒரு படத்தில் நான் வந்து அறிமுகமானேன். அந்த படத்துக்கு அப்புறம் 5 படம் வந்தது. எப்படியாவது எம்ஜிஆர் படத்தில் நடிக்கணும்னு நான்